Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல POCO X3ன்ற மொபைல் போனோட அன்பாக்சிங் வீடியோ பிளஸ் ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்க்க போறோம். ஸோ வாங்க டைம் எடுக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க ஸ்ரீஹரிகுமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் POCO X3யோட பாக்ஸ். பிளாக் அண்ட் எல்லோவோட ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ மற்றும் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடுவோம். நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லும் போதுல இதை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஓபன் பண்ணோடனே உள்ள என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த புக்லெட் நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் போக்கோன்னு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்ஸாவே கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் வந்து மோஸ்ட்லி கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த கேஸ் தான் இந்த கேஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் அவ்வளவுதான் அந்த பாக்ஸ்குள்ள. நம்ம இப்ப இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்றத பார்ப்போம். நம்மளோட மெயினான விஷயம் நம்மளோட போன் இருக்கு. நம்மளோட கலர் பாத்தீங்கன்னா கோபால்ட் ப்ளூ. இதுதான் இந்த வேரியண்டோட கலர் வேரியண்டோட இது. நம்ம இப்ப இந்த சிலிகான் கேஸ்குள்ள இருந்து போன் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓவர்லுக் ஒரு ஆசமான பினிஷ்ல வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. பட் இதுல வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம அப்புறமாட்டி பேசுவோம். வேற என்ன இதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் as well as டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி டு டைப் சி கேபிள். ஏன்னா இதுல வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால இது நீங்க பவர் பேங்கா கூட அப்பப்போ உங்களுக்கு தேவையான நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு குவிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். 6.67 இன்ச் காண்டிய ஒரு பெரிய ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே, நாட் AMOLED. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு AMOLED ஸ்கிரீன் வேணும்னா நீங்க வந்து ரியல்மி 7 ப்ரோவை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன். பிளஸ் இதுல வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. பிகாஸ் 120 ஹெர்ட்ஸ்ன்றது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் போன்ல. பட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது இதுல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பழைய போக்கோ X2ல பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வாட்டி அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கனால இன்ஹேண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பிளஸ் இதுல வந்து ஸ்னாப்டிராகன் 732 ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுதான் வாட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போக போக தான் எப்படி இது ஒர்க் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் தெரியும். இது ஒரு 8 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ஒரு சிப். 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா இருக்கு. ஸோ நம்ம அதை பத்திலாம் கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். சார் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.75 வாட் பெர் கேஜி வந்து ஹெட்டுக்கும், 0.61 வாட் பெர் கேஜி வந்து பாடிக்கும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ரேஷியோ. இந்த சார் வேல்யூன்றது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா அதோட ரேடியேஷன்ஸ், இந்த ரேடியேஷன்ஸ் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. 9 mm மேல இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப பல்கான ஸ்மார்ட் போனா இருக்கும். ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதோட இந்த ஸ்மார்ட் போன் பார்க்கவே ஒரு கிளாஸியான லுக் கொடுத்தாலும் இது வந்து ஒரு கிளாஸ் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸ்கிராச்சஸ் நிறைய வரும். இந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த கேமரா மாடியூல் பத்தி பேசும்போதுல அது ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான மாடியூல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட OnePlusஓட அந்த ஸ்மார்ட் போன் மாதிரியும் கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்மார்ட் போன் பாக்குறதுக்கு. பிளஸ் இன்ஹேண்ட் ஃபீல் எடுக்கும் போதுலயும் ரொம்ப பல்கான ஸ்மார்ட் போன் தான் நான் சொல்லுவேன் இதை. இப்ப இந்த ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போதுல இது வந்து 2,60,000 அந்த மாதிரி வருது. பட் இவங்க சொல்லிக்கிறது 3 lakh மேல இருக்கணும். ஸோ இது ஒரு தப்பானது. பட் இங்க வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கனால இந்த ஸ்மார்ட் போனை ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கேமிங் அப்பெல்லாம் பக்காவா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் இதோட கேமரான்னு வரும்போதுல 64 மெகா பிக்சல் சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோனியோட பிளாக்ஷிப் சென்சார். அதோட 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. மற்ற 2 சென்சார் இதுதான். அண்ட் 20 மெகா பிக்சலுக்காண்டிய செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்னே சொல்லலாம். ஸோ
ட்ரை பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா. அது என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh பேட்டரி வச்சிருக்கு. ஸோ அது சப்போர்ட் பண்ணுறது 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ஸோ குயிக்காக அவங்களால சார்ஜ் பண்ணிக்கிட முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. கடைசியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. நான் எல்லாத்தோட இதுவும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லாமல் ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் இன் அண்ட் ஃபீல் அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். எப்படின்னு சொல்றேன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அண்ட் கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப நல்லாவே உதவும். அண்ட் அதை தாண்டி போய் பார்த்தோம்னா இது வந்து ஒரு லாங் லைஃப் பேட்டரி உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா வச்சு வருது. பட் இதே சமயத்தில் அந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் அந்த கேமராக்குள்ளே வந்து நிறையா இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதோட கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் இதோட ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து IP65 ரேட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ப்ளஸ் டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. ஸோ இதையும் நான் சொல்லிட்டு விடைபெறுந்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.